கிருஷ்ணரே, கலியுகம் தொடங்கப் போகிறது. இனி எவ்வாறு உங்களை காண்பது? என் கோபி, நீ என் மனதில் நிலைத்திருப்பவள். இனி இந்த கதைகளின் மூலம் நம் காதல் பயணத்தை தொடங்கலாம். கிஸ் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. அப்படின்னா நான் எழுந்து ஓரமா போயிடுவா. எங்கடி போறா? ஒழுங்கா வந்துரு. அது முடியாது. அப்ப நான் வரேன். அப்படின்னு அவரு என் பக்கத்துல வருவாரு. என்ன ஒட்டிக்கிட்டு நிப்பாரு. தள்ளி போங்க. இங்க பாரு, நீ கிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, சேதாரம் இருக்காது. நான் பண்ணேன்னு வையன். சொல்லட்டுமா? ஐயோ ப்ளீஸ், இவ்வளோ நேரம் நல்ல பிள்ளையா தானே இருந்தீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? இதாண்டி ஒரிஜினல். அப்போ அதுவும் தான். ஆனா நீ எத்தனை வருஷத்துக்கு படிக்க போற? படிப்புலாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தான். கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய சுயர்பமே தான். நீ பண்றியா இல்லை நான் பண்ணட்டுமா? ஐயோ, நானே பண்றேன். அப்ப வா. சரி, நீங்க கண்ணு மூடிக்கோங்க. நான் கண்ணு மூடணுமா? முடியாது. நான் உன்னை பார்ப்பேன், நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்ப்பேன். ஐயோ, இங்க யாருமே இல்லை, நீயும் நான் மட்டும்தான். அப்படின்னு அவரு கண்ணத்தை பிடிக்கிறாரு. அதுக்கா ஏண்டி வந்த? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரே முக்கியம் வந்த. எவ்வளோ தைரியம் உனக்கு? நான் ஏதாவது பண்ணுவேன் நினைச்சு வந்தியா, இல்ல பண்ண மாட்டேன்னு நினைச்சு வந்தியா? ஐயோ, எதுவுமே நினைக்கல. நீங்க தள்ளி போங்க. கிஸ் பண்ண. சரி, நான் பண்றேன். கண்ணத்துல தான் பண்ணுவேன். எது வந்தாலும் எனக்கு ஓகே. அப்படின்னு அவர் தூரமா போயிட்டாரு. நான் அவரே பார்க்குறேன். பார்த்தா ஷர்ட்டை கழட்டுறாரு. அப்புறம் என் பக்கத்துல வராரு. என்னாச்சு? கிஸ் பண்ண. அவர் பக்கத்துல வந்துட்டாரு. கிஸ் பண்ணி. எவ்விடத்தில் அவ்விழித்தோம், அவ்விடத்தில் அள்ளி கட்டு 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 சுட்டு விரல் தொட்டவுடன் கட்டவித்து அள்ளி கொட்டு 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 கட்டிக்கவா ஒட்டிக்கவா தொட்டுக்கவா முட்டிக்கவா வா 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 வா. சரிவா அப்படின்னு அவர் பெட்ல வந்து படுத்துக்கிட்டாரு. படுத்துக்கிட்டு குழந்தை மாதிரி என்ன பாக்குறாரு. என் பக்கத்துல வா. நானும் போவேன். உனக்கு இன்னும்
கிளாஸ் எடுத்து முடிக்கல. இங்கே பாரு, உனக்கு இன்னும் நான் கிளாஸ் எடுத்து முடிக்கல. ஐயோ, என்னால் முடியாது, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்க போகிறேன். சும்மா எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு தெரியும். என்ன கிளாஸு? திரும்ப ஏதாவது மார்க்கெட்டிங் சொல்வீங்க, அதெல்லாம் முடியாது. நான் படுத்து தூங்க போகிறேன். இது வேற சப்ஜெக்ட். ஐயோ, என்னால் எந்த சப்ஜெக்டும் இப்போ கேட்க முடியாது. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டே. அப்படியா? சரி சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் நான் கேட்குறேன். என்ன சப்ஜெக்ட்? வாட் இஸ் meant by first night? ஐயோ, இப்படிலாம் கேட்டீங்கன்னா அவ்வளோதான், சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். இருக்கட்டும், சும்மாலாம் சொல்லலை. இன்னைக்கு உன்னை விட போகிறதில்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு திரும்ப கிடைக்காதுல்ல. சொல்லித்தர போகிறேன். இதில் என்ன இருக்கு சொல்லித்தரதுக்கு? அப்படியா? ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது. இதனடி சொன்னா, குழந்தை பிறக்கணும்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னா சொல்ல. யார் சொன்னா? இதுதான் எல்லா படத்துலையும் காட்டுவாங்கல்ல, தெரியும். இது கூட தெரியலன்னா எப்படி எப்படி பிடிப்பாங்க? அப்படி பார்த்தா நான் உன்னை நிறைய வாட்டி கட்டி பிடிச்சிருக்கேனே. இன்னைக்கு கூட நிறைய வாட்டி கிஸ் பண்ணிட்டேன்டி. அப்ப நீ பிரெக்னென்ட் ஆயிடுவியா? ஐயோ, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? சீ, இது மேல பேசாதீங்க. சீயா, நான் இன்னும் உன்னை ஒண்ணுமே பண்ணலையடி. நீ சொல்ல. இதெல்லாம் அப்புறம் உனக்கு யாரு சொல்லி தருவா? நான் தான் சொல்லி தரணும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. இப்போ கழுத்துல தான் தாலி இருக்கே. அதுக்கு இந்த தாலிக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இன்னைக்கு தானே தாலி கட்டினேன். ஸோ இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்போ நீ சொன்ன மாதிரிதான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறோம். ஐயோ, இப்படி பேசாதீங்க. உனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நைட்டை இன்னைக்கு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நைட்டை உங்க அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பண்ணலாம். டீல் ஓகேவா? எவ்விடத்தில் அவ்விழித்தோம் அவ்விடத்தில் அள்ளி கட்டு 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 சுட்டு விரல் தொட்டவுடன் கட்டை வித்து அள்ளி கொட்டு 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 கட்டிக்கவா ஒட்டிக்கவா தொட்டுக்கவா முட்டிக்கவா வா வா. அது என்ன, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ரெண்டும் ஒன்று தானே? அப்படியா? நான் சொல்லித்தரேன். ரெண்டும் ஒன்றா இல்லைன்னா அப்புறம் சொல்லு. என்ன சொல்றீங்க? இங்கே வாடி. அவர் படுத்துக்கிட்டாரு. மேலவா? இப்படிலாம் வர முடியாது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னா? பிறந்தா என்ன, வளர்க்கலாம். எங்கள் வீட்டில் அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்கன்னு. அப்புறம் நீங்கள் மாட்டிப்பீங்கல்ல.
அவர் இழுத்து அப்படியே அவர் மேலே போட்டுருவாரு. கிஸ் பண்ண அத பண்ணிட்ட நீ. கிஸ் பண்ண கிஸ் பண்ணடி. நானும் அதை கிஸ் பண்ணுவேன். எவ்விடத்தில் அவ்விழித்தோம் அவ்விடத்தில் அள்ளி கட்டு 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 சுட்டு விரல் தொட்டவுடன் கட்ட வித்து அள்ளி கொட்டு 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 கட்டிக்கவா ஒட்டிக்கவா தொட்டுக்கவா முட்டிக்கவா வா 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 வா. அப்புறம் அவர் மேலே அப்படியே படுத்துப்பேன். இங்கே வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் குழந்தை பிறக்காது. உண்மையாவா? அப்பயும் நினச்சேன் நம்ம தப்பு தப்பாக நினைக்கிறோம், இப்படிலாம் கிடையாதுன்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. இல்லை நான் மண்டையை போட்டு குழப்பிருப்பேன்னு தெரியுமா? நம்ம வேறு நிறைய வாட்டி கிஸ் பண்ணிட்டோம். நீ நினைச்சதை விட மோசமா இருக்கும். மோசமா இருக்குமா? மோசமான அதனடி மாசமாக முடியும். ஐயோ போதும், நீங்க இதுமே எனக்கு சொல்லி தரவே வேண்டாம். அப்புறம் எப்ப கத்துக்கலான் இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? இதை தெரிஞ்சுதான் அவங்க அப்பா சொன்னான் போல் இருக்குடி. பேசவே பேசாதீங்கன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதை ஆரம்பிக்கணுமா? போதும், நம்ம கட்டி பிடிச்சி தூங்கலாம். அது தூங்கினா குழந்தை பொறுக்காது தானே? பொறுக்காது. அப்போ அதுவே எனக்கு ஓகே. உண்மையாவா? சரி வா. ஓகேவா? எனக்கு ஓகே. என்ன ஆகுது? எனக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது. ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஏன் ஷாக் அடிக்குது? எப்படி அடிக்குது? நீங்கள் லெஃப்டில் கிஸ் பண்ணீங்கல்ல, அதை விட இது அதிகமாக இருக்கு. எப்படியா? சரி, உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்ல. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்க பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சா, அப்போ அந்த அக்காவுக்கு நல்லங்க வச்சாங்க. அப்போ ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு கேட்டதுல இருந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சரி வா, சேர்ந்து கேட்கலாம். கற்பனையிலே வாழலாண்டி. தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா. கும்மியடி பெண்ணே கும்மியடி, குடி கொலவையும் பொட்டு கும்மியடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி, குடி கொலவையும் பொட்டு கும்மியடி. குமரி பொண்ணுக்கு மாலை வந்தது குழஞ்சு குழஞ்சு கும்மியடி. வயசு பொண்ணுக்கு வாழ்வு வந்தது வளைஞ்சு வளைஞ்சு கும்மியடி. எங்க வீட்டு தங்க விளக்கு ஏங்கி நிக்குது கும்மியடி. என்ன ஊற்றி திரிய தூண்ட ஆளு வந்தது கும்மியடி. கும்மியடி நீ பெண்ணே கும்மியடி, குடி கொலவையும்
அழகா கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிரா 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்க்கவில்லைடி நானும் அந்த ராஜ கதவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ளை பையனும் பைத்தியம் ஆக வேணும் அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும் அடி பாக்கி இருக்கும் அழகு உசிர் பாதி வாங்கி போகும் நான் தந்தான தந்தானே தந்தான தந்தானே தந்தான தந்தானே தந்தான தந்தானே அடி பஞ்சு மெத்தையில ஒரு பந்தயம் நடக்குமே அந்த பந்தயம் முடிவிலே அட ரெண்டுமே ஜெயிக்குமே கும்மியடி பெண்ணே கும்மியடி கொடி கொலவையோ போட்டு கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொடி கொலவையோ போட்டு கும்மியடி ஒரு பொண்ணுக்குள்ளது செருக்கு அடியானுக்குள்ளது முறுக்கு விடிய விடிய நடந்த கதைய விளக்க போகுது விளக்கு இவ உலகம் மறந்து கிடப்பா அடி உறவு மட்டுமே நினைப்பா உடுத்தி போன சேலை மறந்து வேட்டி உடுத்தி நடப்பா அடி மோகம் உள்ள புருஷன் பல முத்தம் சொல்லி கொடுப்பான் இன்னும் போக போக பாரு இவ புத்தி சொல்லி கொடுப்பா தந்தான தந்தானே தந்தான தந்தானே தந்தான தந்தானே தந்தான தந்தானே அடி உங்க வீட்டுக்குள்ள லட்சம் கோயில் பாடட்டும் அடி சலங்கை கட்டிக்கிட்டு சந்தோஷம் ஆடட்டும் கும்மியடி பெண்ணே கும்மியடி கொடி கொலவையோ போட்டு கும்மியடி 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 குங்கன 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 ஸோ பாட்டு கேட்க கேட்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்துடுச்சு. அவர் என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி இப்போ அப்படியே நான் அவர் நெஞ்சு மேலே படுத்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா சொல்லி தூக்கம் வருதா? சத்தியமா இல்ல. அப்படியே சும்மா படுத்துட்டு இருக்கீங்க. சும்மா இருக்கிறவனை போய் கூட ஏன் சும்மா இருக்கான்னு கேட்குறியா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல? உண்மையாவே நான் சொன்ன மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா? இப்போதானே நடந்துச்சு. அதான் கேட்குறேன். அவ்வளோதான் இல்லையா? அப்படி என்ன இருக்கு? சீக்ரெட்டா? பெரிய சீக்ரெட். அதில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்கணுமா? ஏன் இல்ல, நீங்க தான் சொன்னீங்கல்ல, அது என்ன ரீசன்? செல்லம், வாய் மூடு. பேசக்கூடாது. ஏன்? வேணாண்டி. உங்க அப்பா என்னென்னமோ சொல்லியிருக்காரு, கொஞ்சமா அதை ஃபாலோ பண்ணலாம். சரி, அப்போ எனக்கு சில டவுட் இருக்கு, கேட்கட்டுமா? கேளு. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, அப்போ மாடியில் நம்ம பேசணும்ல, அன்னைக்கு நீங்க என்ன கிஸ் பண்ணல. ஏன் பண்ணல? நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு கேட்கறதுக்கு ஷையா தான் இருக்கு, என்னால கேட்குறேன்.
அன்னைக்கு நீங்கள் என்னை கிஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை. ரீசன் என்ன? நீங்கள் தான் சொன்னீங்க காரணம் இருக்குன்னு. என்ன காரணம்? அது கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வேண்டாம். இந்த மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஏன்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமானது. எப்போ சொல்றீங்க? நிச்சயமா சீக்கிரமா சொல்கிறேன். இப்போ வேண்டாம். ஓகே. அப்படியே மைண்ட் அதையே யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னா? இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தனே, அதை பற்றி மைண்டு யோசிச்சுதா? தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க தெரியுது. முதல்ல எது முக்கியமோ அதை பற்றி தான் யோசிக்கணும். வேணான்னு சொல்லிட்டல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? மைண்டில் வர எண்ணத்தை கூட நோட் பண்ணுவீங்களா? அதுவாக தானே வருது. அது உன் கண்ட்ரோலில் இருக்கணும். அது கண்ட்ரோலுக்கு நீ போகக்கூடாது. நீங்கள் எப்படி? நான் கண்ட்ரோலில் தாண்டி இருக்கேன். இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடுது? நீங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கீங்களா? என் மைண்டில் என்னென்னமோ ஓடுது. செம்ம கண்ட்ரோலாக இருக்கேன். என்ன ஓடுது? என்ன கண்ட்ரோலாக இருக்கீங்க? உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நீ பண்ணல, என் ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் ஓடுது. ஓட மட்டும் செய்யலை, என்னென்னமோ ஆகுது. ஆனால் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கேன். அந்த கண்ட்ரோல் தான் தேவை. நீங்கள் சொன்னதே என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் ஃபர்ஸ்ட் நைட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் தப்பு தப்பு தனித்தனியாக பேசுகிறீங்க. உங்களது என்னன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி பிடிச்சிக்கிட்டுமா? நல்லா இருக்கு. கட்டி பிடிக்கிறதுல நிறைய விதம் இருக்குடி. நான் உன்னை சும்மாலாம் கட்டி பிடிக்கல, இதுலயும் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறேன் தெரியுமா? நானும் தான் உங்களை கட்டி பிடிச்சி என் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறேன். என்ன ஃபீல் வருது? உங்களை கட்டி பிடிச்சா எனக்கு என் கிருஷ்ணான்னு ஃபீல் வருது, என் ஹஸ்பண்ட் ஃபீல் வருது, என் அப்பா மாதிரி ஃபீல் வருது. அது என்னடி அப்பா? சின்ன வயசுல அவரை தானே கட்டி பிடிப்போம், அதனால அந்த ஃபீல் வருது. அப்புறம் ரொம்ப சேஃபா இருக்கு. எனக்கு என்ன வருது தெரியுமா? நான் கட்டி பிடிச்சிருக்கிறதே உன் பாடியை தானடி. எனக்கு அதுக்கு ரிலேட்டடாக தான் வருது. என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. அப்படியே இரு, போதும். இதுக்கு மேல வேண்டாம். ஓகே. தூங்குற ஐடியால இல்லையா? மாட்டேன், தூங்க மாட்டேன். அப்போ கரெக்டா கால் வருது அவருக்கு. மணி என்னடி இந்த நேரத்தில் காலா? ஓகே. அப்படின்னா ஒரு நம்பர்லேருந்து கால் வருது, அது அட்டன் பண்ணுறாரு. அவர் ஏதோ பேசுகிறாரு, இன்னும் ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குதுன்னு தெரில. கால் கட் பண்ணிட்டாரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றான்னு சொன்னல, அன்னைக்கு யாமினி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, அவ ட்ரக்கிங் வந்திருக்காளாம். ட்ரக்கிங்கா? ஆமா, உங்க கிளாஸ்ல இருந்து எல்லாரும் தானே வந்திருக்காங்க. இல்ல, அவ ஆக்சுவலி வரல. எப்படி வந்தான்னு தெரியல. கால் பண்றேன், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கேட்டா உனக்காக வந்துன்றா. ஐயோ, என்ன மாதிரியே வா. சொன்ன மாதிரிதான். பாவம் அந்த பொண்ணு.
என்ன பண்றீங்க? இல்ல, என்ன பண்ண போறீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டோமா? டைம் வேஸ்ட் பண்ண போறியா? எனக்காக தானே வந்த, நம்ம பேசலாண்டி. இல்ல, அந்த பொண்ணு பாவம் தானே, என்ன மாதிரி தானே ஃபீல் பண்ணும். ஏன் அந்த பொண்ணை நீங்க லவ் பண்ணல? எனக்கு முன்னாடியே தானே அந்த பொண்ணு வந்தா. அந்த பொண்ணு ஓகே பண்ணிருக்கலாம்ல. அப்படியா? சரி, பொண்ணு கிட்ட போலையே, ஓகே பண்ணிக்கிறேன். தப்பா என்ன? என்ன மூஞ்சி மாறுது? ஒன்றும் இல்லை. அதான் நீயே சொல்றியே, வா அது பொண்ணுகிட்ட நீயே பேசு. சரியா? கல்யாணம் தானடி, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா. பண்ணிக்கிட்டா போச்சு. எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகே நான் சொல்ல. ஸோ உன்னை லவ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நீ, அவன் என்ன லவ் பண்ணுறதுனால செகண்ட் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே தானே? அதான் பாவம்னு சொல்கிறல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? அப்புறம் நீ தான் சொல்ற அந்த பொண்ணு பாவம்னு. இல்ல, அப்படி சொல்லல. ஏன் நீங்க அந்த பொண்ணு வேணான்னு சொன்னீங்க? நான் சொல்லவே இல்லையே. அப்போ ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகேவும் சொல்லலை. அவங்க உங்களை தானே லவ் பண்ணுறாங்க. உங்களை யாரு தான் லவ் பண்ண மாட்டாங்க? எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்படியா? எனக்கும் அதே பயம்தான். ஏன்? அதான் பார்த்தனே உன்னை டேக் கேர் பண்ணுறதுக்கு. எப்படி சுற்றுறான் பின்னாடி? என்கிட்டே சொல்கிறான்டி அது ஏன் ஆளுன்னு. இப்போ 2 பேருக்குமே போட்டியா? அதெல்லாம் வேணுங்க. அவங்க இப்போ உங்களை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப ப்ராப்ளம் பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அவதான் அவன் மனசை மாற்றணும். எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணா தெரியுமா? நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அவதான். அவதான் புரிஞ்சுக்கணும். என்ன? இல்லை, அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிக்கல? தாலி எங்கடி? உள்ள இருக்கு, எடுத்துட்டேன். உன்ன மாதிரி அவளை பார்க்கல, பார்த்துருந்தா பிடிச்சிருக்கும். ஏன் இப்படி பேசுறீங்க? அப்ப என்ன அப்படி போங்க, உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய் என்ன? அப்போ உங்களுக்கு என்ன பார்த்ததுனால தான் பிடிச்சிதான்? மூக்கு வலிக்குது. எத்தனை தடவை சொல்றது? உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே லவ் பண்ணேன்டி. உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதுக்கு அவங்களே பிடிச்சிருக்கலாம்ல, உங்க கூட தானே இருக்காங்க. பேசாம நீ தினேஷை கல்யாணம் பண்ணிக்கோயா? நீங்களும் அவனும் ஒண்ணா? அவன் சும்மா, அவன் என்ன பண்ண தெரியுமா? ஜன்னல் சீட்ல அவன் தான் உட்காருவான். அதே மாதிரி அவன் சாப்பிடும்போது நான் கேட்டவே கூடாதான். இப்படிதான் இருப்பாங்களா? ஓ, ஆனா நீங்க எவ்வளவு அழகா நான் வந்த உடனே
எந்த பொண்ணுன்னு கூட தெரியல, ஜன்னல் சீட் வேணுமான்னு கேட்டீங்க. நீங்க ஏதாவது சாப்பிடும்போது எனக்கு வேணுமான்னு கேட்டீங்கல்ல, அந்த கேரக்டர் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எல்லார்கிட்டயும் இல்லை தானே, அதே மாதிரி தான் இதுவும். அந்த பொண்ணோட கேரக்டர் பார்த்தியா? அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு நீ எப்படி போட்டு கொடுத்தா? உண்மையான காதல்னா என்ன? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை விட்டு கொடுக்கறது தானே. ஸோ அதான். ஆனால் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையே, என்ன எப்படி பிடிச்சது? எதுவுமே பண்ணலையா? என்னடி இப்படி சொல்லிட்ட? அத்தனை பேருக்கு நேரா உன் அம்மா அப்பா இருக்காங்க, என் அப்பா, உன் சொந்தக்காரவங்க. உன் மானமே போனாலும் பரவாயில்லன்னு என்னை காப்பாத்தினால, போலீஸ் ஸ்டேஷன் என்னை கூப்பிட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு வந்து சொன்னியேடி. எனக்கு முன்னாடி வந்து நின்னியே. அவர் என்னை கூட்டிட்டு போல, நான் தான் விருப்பப்பட்டு போனேன்னு. இதுக்கு மேலே என்னடி வேணும்? மானத்தை இழந்து என்னை காப்பாத்தினியேடி. எனக்கு தெரியும்டி, சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் சும்மா கிடையாது. உன்னை பற்றி இப்போ எவ்வளோ பேர் பேசுவாங்க, அதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லை. நான் தான் முக்கியம். என்ன எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? I love you டி. I love you so much. I love you. நான் அப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா? என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். உண்மையாவா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி பேசணும் தெரியுமாடி? அந்த நிமிஷம் நினைச்சேன்டி, உன்னை விடவே கூடாதுன்னு. ரெண்டாவது தடவையா? அப்போ முன்னாடி நினைச்சிருக்கீங்களா? நினைச்சதுனால தான் லவ் பண்ணேன். இப்போ உன்னை எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் அப்படி பண்ணனா பண்ணிட்டு நீ நினச்சிருந்தா யாமினி கிட்ட சொல்ல முடியும். ஆனால் நீ சொல்லலடி. உங்க அண்ணன் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு அன்னைக்கு நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன வேணாலும் நடந்திருக்கும். எங்கள் அப்பாவே கொண்டு போய் ஜெயிலில் விட்டுருப்பாரு. ஆனால் நீ அவட்ட சொல்லவே இல்லை தெரியுமா? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஏன் அன்னைக்கு சொல்லலை? சொல்லியிருக்கலாம்ல, உங்கள் அண்ணன் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு. அது எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிடும்ல. அப்படி சொல்றதுனால என்ன ஆக போகுது? எல்லாருக்கும் வருத்தம் தானே. சொல்லாம இருந்தா எனக்கு மட்டும்தானே வருத்தம். நான் சொல்லியிருந்தேன்னா யாமினிக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க அம்மாவுக்கு, எப்படியும் எங்க வீட்லயே தெரிஞ்சிருக்கும். அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் எனக்கு மட்டும் அஃபெக்ட் ஆனால் ஓகேன்னு நினச்சிக்கிட்டேன். ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டியாடி. சாரிடி. பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு உனக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓப்பனா சொல்லு, என்னை பத்தி என்ன நினைச்ச? அந்த நேரத்தில் நீ என்ன ஃபீல் பண்ண? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்றேன். உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். முதல்ல
ட்ரெயினில் தான் உங்களை பார்த்தேன். அழகாக இருந்தீங்க. அப்புறம் எனக்கு gift கொடுத்தீங்கல்ல, அப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் என்னை ஹக் பண்ணுற மாதிரி நான் நினச்சி பார்த்தேன். அப்பயேவா? அப்போ ஹக் பண்ணிட்டு பேசு. சரி, கட்டி பிடிச்சிக்கிறேன். அப்பயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்க கூட திரும்ப உங்களை பார்த்தேன்னா, அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. என் பேக்கில் ஏதோ பட்டுட்டுச்சுன்னு சொல்லி எனக்கு காட்டினீங்கல்ல, எனக்கு நீங்கள் ஹெல்ப் தானே பண்ணீங்க. இல்லை, அதில் அப்படி போட்டதே நான் தான். அப்போ தானே நீ பஸ் ஏறாமல் இருப்ப. உண்மையாவா? அதான் தெரிஞ்சிருச்சு, நான் தான் முன்ன. அப்போ நீங்கள் பேட் பாய், நான் உங்களை நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லடி. உனக்காக இப்போ என்ன நாள் பண்ணுவேன்? சரி, மீதி சொல்ல. என்ன தெரியுமா, அப்போ நீங்கள் பைக்கில் என்ன கூப்பிட்டீங்களா, நான் உங்களை ரொம்ப நல்லவன் நினச்சேன். நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க. அதனால உங்க கூட பைக்கில் எப்படி வந்தேன்னு தெரியுமா? அது ஒரு லவ். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் பைக்கில் உங்கள் கூட ஏறும்போது ஒரு கற்பனையாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ ஹைட்டு, நான் ரொம்ப குள்ளமா, ஹைட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்க போல. அந்த டைமில் நீங்கள் என்ன நினைச்சீங்க? இதான் நேரம்ன்றது. நீ நான் லவ் பண்ணியிருக்க, நான் நீ யாருன்னே தெரியாமல் வந்திருக்கேன். நான் உன் மேலே செம கோவத்தில் இருந்தேன். ஆக்சுவலி அது நீ இல்லை, எல்லாம் விதி. நீ சொல்ல. ஓகே, அப்போ நீங்கள் இறக்குனீங்களா, ஒரு வீடு வந்துச்சா? அப்போ என்னாச்சு தெரியுமா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்களா? எனக்கு பெருமையாக இருந்துச்சு. இவர் நம்மளை தைரியமாக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு உரிமையாக நினைச்சேன். பயம்லாம் வரல அவனுக்கு? அது வரைக்கும் பயம் வரல. அப்புறம் அப்புறம் வீட்டுக்குள்ள போனீங்களா? அப்ப நான் கேட்டேனா, என்னடி பண்ற, என்னடி நினைச்சிட்டு இருக்கா அப்படி கேட்டீங்க. ஏய், நான் மிமிக்ரி பண்றியா? பேசி காட்டு. என்னடி என்ன மாதிரியே பேசுற? எனக்கு பேச வரும், சொல்லி காட்டு. சரி, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, ரொம்ப கட்டி வச்சு போறேன். சொல்லி நீங்க நடுவில் இது மாதிரி பேசாதீங்க, நீங்க மறந்து போயிடும். சொல்லுடி. சொல்ற. என்ன தெரியுமா, என்ன மாதிரி பேசி காட்ட. அவ கண்ணு மூடுங்க. சரி, மூடிக்கிறேன். என்னடி உள்ளவாடி, எப்படி இருக்கு? வேற லெவல்ல பேசுறடி. உண்மையாவா? உண்மையதான். சரி, நான் கதை சொல்ற கேளுங்க. சொல்ல. அப்போ நான் உள்ள வந்தேனா, அப்போ உங்க மாடுலேஷன் மாறுச்சு. நீங்க வில்ல மாதிரி பேசுனீங்க. எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு ஏன் இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு.
அப்புறம் நீங்கள் இந்த மாடிக்கு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் ஐயோ இவங்க என்ன நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு பயமாக தான் இருந்துச்சு. உண்மையாவா? அப்படி நான் உண்மையாவா கேட்குறீங்க? அப்போ ஜாலியாக இருந்திருக்குமா? இப்போ ஜாலியாக இருக்கா? இந்த கூட எப்படி இருந்தால் ஜாலியாக தான் இருக்கா. நான் சொல்கிறேன் அப்புறம் மறந்துடுவேன். சொல்லடி. அப்புறம் நீங்கள் மாடி கூட்டு போயிட்டீங்களா? என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தீங்க. எனக்கு பயமாயிடுச்சு. அண்ணா நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன நினைச்ச? ஒருவேளை இவர் நம்மளை லவ் பண்றாரோ, இவருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சோ, அதனாலதான் இப்படி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாரோன்னு நினைச்சேன். பாவி இப்படியா நினைச்ச? அண்ணா நீங்க சீரியஸா இழுத்தீங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ரேப் பண்ணிடுவாங்கன்ட்டு. அதுல என்னன்னு தெரியாது. ஆனா அதுதான் நீங்க அன்னைக்கு பண்ணீங்க. ஆமா தானே? அது பேர் தானே? அடி பாவி, நான் அப்படியா பண்ண? ஆமா, அதுக்கு தானே அர்த்தம். நீ மீதி கதையா சொல்ற. ஸோ நீ ட்ரெஸ்ஸை பிடிச்சி எழுதிங்களா? நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் ரொம்ப கோவமாக இருக்காருன்னு. அது முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா பண்ணீங்க போல நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன தப்பு தப்பாக பேசுனீங்களா? அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இவர் தப்பாக நினச்சிட்டு இருக்காருன்னு. ஆனால் நான் உண்மையாக ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அழுதுனேன், கெஞ்சினேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னை விடவே இல்லை. என்னத்தோட பண்ணிட்டீங்க. சாரிடி தங்கம். ஆனால் ஒரு விதத்தில் நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த நாள் தான். ஆனால் அந்த நாளை நான் இத்தனை தடவை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்ல. ஃபோட்டோ பற்றி தானே கேட்க போகிறேன். என் கண்ணை விட்டு மறையவே இல்லை. அது திரும்பவும் ஏதாவது ஆரம்பிச்சிட வேண்டி. சரி தூங்கலாம். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே நானும் அவரும் சந்தோஷமா படுத்துக்கிட்டோம்.